ஐயா வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஆங்கில தேதி 19 மார்ச் 2026, தமிழ் மாதம் ஸ்ரீ பராபவ சித்திரை 6ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இது விசேஷ நாள் என்று பார்க்க வேண்டுமானால் இன்னைக்கு சித்திரை கிருத்திகை. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நம்ம ஆன்மீக நிகழ்ச்சி உள்ளே போகிறதுக்கு ஒரு சில முன்னாடி காலையில் ஒரு பிரபல செய்தி சேனலில் ஒரு விபத்து, மதுரை மேலூர் அருகே ஒரு சாலையோரத்தில் நடுவில் இருக்கிற செடி, அது வந்து 2 பக்கம் இருக்கிற வாகன வெளிச்சம் வந்து வராமல் இருக்கிறவங்க சில இயற்கை விஷயத்தை சார்ந்தும் அந்த செடிகளை வச்சுருப்பாங்க. அதற்கு லாரி மூலயமா தண்ணீர் ஊற்றி சென்று கொண்டிருக்கும்போது அந்த வாகனம், லாரி என்பது அந்த தண்ணீர் ஊற்றி கொண்டு செல்லக்கூடிய வாகனம் ஒரு முடிந்த வரையில் ஒரு 10 கிலோமீட்டர் வேகமோ இல்லை அதுக்கும் சற்று குறைவான வேகத்தில் தான் செல்லக்கூடியது. ஆமாம். இதில் பின்னாடி அந்த சாலையில் வரக்கூடிய வாகனங்கள், அதில் ஒரு கார் மகிழ்ந்து அது ஒரு மிகப்பெரிய விபத்து ஆகிட்டு அதில் பயணித்தவங்களில் 2 பேர் உடனடி மரணம், ஒருவர் ஒரு காயங்கள், சிறு காயங்களோ பெரிய காயங்களோட தப்பித்ததாக இன்னைய செய்தி. அதனால் வாகன ஓட்டிகளுக்கு என்னுடைய ஓட்டுநர் அனுபவம் மூலயமா நான் ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, காலை நேரத்திலேயோ இல்லை இரவு நேரத்திலேயோ ஓட்டக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் அல்லது அந்த வாகனத்தை உபயோகப்படுத்துகிற முதலாளிகள், அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நன்றாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு குறிப்பிட்ட நேரம் வாகனத்தை ஓட்டணும். திரும்பவும் ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம், இல்லை சிறிது நேரம் ஓய்வு எடுத்து ஒரு சேரில் இந்த மாதிரி ஒரு அமர்ந்து ஒரு ரெஸ்ட், அந்த டயர்டு அது தமிழில் கரெக்டான வார்த்தை தெரியல, ஓய்வு எடுக்கிறது, அந்த முறையாக கையாளணும். இன்னொன்று, தூக்கம் என்பது இதில் ரொம்ப பகல் தூக்கமும் வரும், இரவு தூக்கமும் வரும். அதனால் அது ஒரு குறிப்பாக பயன்படுத்தணும். இந்த விபத்து வந்து நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆக்குது. இது போல் நிறைய நடக்குது. இன்றைய செய்தியில் கேட்டது ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் வாகன ஓட்டிகளோ இல்லை வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய முதலாளிகளோ சாலையில் செல்லும் பொழுது மிக கவனமாக உங்களால் பயணிக்கக்கூடிய வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். இல்லையால் அரசாங்கம் விதிக்கப்பட்டுள்ள வேகத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் வேகம் என்பது இல்லை 70 கிலோமீட்டர் வேகம் என்பது சரியான பொருத்தமான காருக்கான வேகம். அது மக்கள் தவறாக பயன்படுத்தி 100 கிலோமீட்டர் வேகம், 120 கிலோமீட்டர் வேகம் அந்த முறையில் அவங்க கையாளும் போது தன்னுடைய ஸ்டேரிங் கட்டுப்பாட்டை அவங்க இழந்துடுறாங்க. இப்போ குறிப்பாக இந்த விபத்தில் நடந்த விஷயம் என்னென்னா, அவருடைய முழுக்க கவனக்குறைவு. ஏன்னா முன்னாடி போகிற லாரி வந்து அவரை ஊர்ந்து செல்லுது, வேகத்தில் போகிற ஊர்ந்து செல்லுது. இவர் அதை சரியான முறையில் அதை கவனிக்க தவறினதுனால இது விபத்து நடந்திருக்கு. இது என்னுடைய மேலோட்ட பார்வை. இந்த செய்தியை மட்டுமே வச்சு ஒரு மேலோட்ட பார்வை. இன்னும் காவல்துறை விசாரிக்கிறாங்க. அது என்ன என்று அது அடுத்த செய்தியில் வருமா இல்லை அது அங்கத்திய சூழ்நிலை என்னவாக இருக்குன்றது நம்ம அங்கே போனால் தான் தெரியும். அதனால் விபத்து நடக்காத வண்ணம் நம்ம பாதுகாப்போடு போகணும். அரசாங்கம் கொடுக்குற விதிமுறைகளை கடினமான முறையில் அதை பயன்படுத்தினால விபத்துகளையோ உயிர் சேதங்களையோ குறைக்க முடியும். அதனால் இன்னொன்று, மது அருந்திட்டு செல்றது, அதை குறிப்பாக அறவே அறுத்தணும். மது நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கேடு. ஸோ மது அருந்திட்டும் போகக்கூடாது. அதனால் இதை பற்றி உங்களோட ஒரு சில துளியை சொல்லிவிட்டு உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறப்போ எல்லாம் இந்த விபத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
விபத்துகள் வந்து அதிகமாக வருது கவனக்குறைவினால தான். எப்பவுமே கவனக்குறைவு, தூக்கமின்மை இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆகிடும். மற்றபடி விபத்து வந்து ஒரு ஆடு மாடு குறுக்க வந்துட்டால் அது தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி விபத்து வந்து கவனக்குறைவு தான். ஒரு வண்டி பின்னாடி போய் முட்டுறது, பிரேக்கு ஃபெயிலியர் ஆகிறது, இதுபோலலாம் இருப்பது ஒரு கவனக்குறைவு தான். வண்டியும் அப்பப்போ பகுதி பார்க்கணும், கண்டிஷனாக வச்சுக்கணும். ஒரு வண்டிக்கு 30 மீட்டர் இடைவெளியே அரசாங்கம் கொடுக்குறது 10 மீட்டர். அந்த 10 மீட்டர் இடைவெளியே பின்பற்றணும். காலியாக ரோட்டில் நீங்கள் போகலாம் வரலாம், கொஞ்சம் இருக்கும், அதுவே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரணும். அப்போ தான் மன கட்டுப்பாடும் இருக்கும், நமக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். நன்றி ஐயா. இன்னைக்கு சித்திரை கிருத்திகை, ஆக முருகருக்கு ஒரு உகந்த நாள். அரோகரா. அவருக்குன்னு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடல்னா கந்தசஷ்டி. ஆகையால கந்தசஷ்டி நீங்கள் பாடினாலும் சரி, இல்லை அதை சார்ந்த ஒரு பாடலை பாடினாலும் சரி, நீங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம், நேற்றுக்கு ஒரு பெரிய சாதனை நம்ம உங்கள் எஸ்கே சேனல் நிகழ்ச்சியில் 200 பேருக்கு மேலே நம்ம பார்த்துருக்காங்க. ஒரு வெற்றி, சிறிய வெற்றி, ஒரு 2 நாள் முயற்சியில் ஒரு. ஆமாம். இன்னும் ஒரு சில விஷயம் நடக்குது. அது சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையில் அது பின்தொடர்வது. நம்ம சேனலை வந்து பின்தொடர்னா நாம் டெய்லி நடக்கிறதோ இல்லை வேறு ஒரு கோணத்தில் நடக்கிறதோ அதை வந்து ஊர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா நாமளும் இப்போ தான் ஒரு 2-3 தினங்களில் இருப்பதுனால அது அடுத்தடுத்து நம்ம என்ன நிகழ்ச்சி நடத்த போகிறோம்ங்கிறது நமக்கே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம எதுவும் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரியான நிகழ்ச்சியை நம்ம நடத்தலை. நேரடியாக கைபேசி மூலியமா நம்ம எடுக்கிறோம், அது அப்படியே நம்ம போகிறோம். இயற்கை, அதாவது என்னென்னா நம்ம செயற்கைக்கே போகலை, உள்ளபடியாக நம்ம நடத்திட்டு போகிறோம். அதனால் பின்தொடர வேண்டும், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்போ தான் எங்களாலேயும் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்த முடியும், இன்னும் நல்ல ஒரு கருத்துக்களையும் நம்ம சொல்ல முடியும். ஆன்மீகத்தை சார்ந்து இப்போதைக்கு போயிட்டு இருந்தாலும் வேறு ஒரு சில கோணங்களை நாங்கள் முயற்சி எடுக்க செய்வோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஐயா, நம்ம நம்ம இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து நம்ம பாடலை ஆரம்பிச்சுட்டு எப்பயும் போல் ஒரு கருத்துக்கு பின்தொடர்ந்து ஒரு பழமொழி. எனக்கு சிறிய வருத்தம் ஐயா, என்ன அப்படின்னா, நேற்று இன்னும் கொஞ்சம் அதாவது என்னென்னா ஒரு இளைஞர்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நான் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் நம்ம இளைஞர் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நான் விட்டுடுறேன். அதனால் வந்து நேரடியான விஷயம் என்னென்னா, முருகர் சார்ந்த பாடல், அதனுடைய கருத்து, அதை பின்தொடர்ந்து ஒரு பழமொழி, அந்த நல்ல பழமொழிக்கு ஒரு நல்ல விளக்கம் மக்களுக்கு பயன்படுற ஒரு அளவுக்கு. சரி, ஆரம்பிங்க. அப்போ இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால ரொம்ப சித்திரை கிருத்திகை ரொம்ப முக்கியமான முருகர் பாட்டு ஒன்று பாடிடலாம். அருணகிரிநாதர் அதுலேயே பாட்டு. சரிங்க, அது பாடினா நல்லாயிருக்கும். சித்திரை முதல்ல. சரிங்க. அவர் முதல்ல பாட்டு சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்கள் சத்தத்தை கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் நிறைய குறையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓ முருகா அரகரா அரகரா அரகரா. இப்போ அருணகிரிநாதர் அருளிய ஒரு பாட்டு, திருவியூரை பற்றி. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவணமுத்தி குருவித்து குருவரை என ஓடும் முக்கட்பரம துருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரரும் அதிபேன 10 தலை தத்தை கணதோடு ஒற்றை கிரிமத்தை பொல்தரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடைவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வச்ச தொடுரச்சி தருவது ஒரு நாளே
தித்தித்தொழவத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்த பைரவி திக்குட் நடிக்க கழுதோடு கழுதாட திக்கு பரியாட்ட பைரவதம் குத்தொகு சித்திர பௌரிக்கு திருகடகை என்ன போத கொத்து பறை கொட்டு களமிசு குத்தி பிடியன முது பூகை கொத்தக்கிழ நட்பட்டுணரை வெட்டி பலையிட்டு கொலகரி குத்து படவத்த புறவல பெருமாளே. சிவாய இந்த பாட்டு முருகருக்காக அணுகினதர் முதல் பாட்டை இந்த பாட்டு தான் பாடினார். சரிங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் விளக்கம்? அதாவது முருகரை பற்றி அவர் பாடினதுனால அது பொருள் தேவையே இல்லை. அப்புறம் பழமொழி. சரிங்க. என்ன பழமொழி இன்னைக்கு நம்ம போகலாம்? பாத்திரம் மருந்து பிச்சை எடு, கோத்திரம் மருந்து பொண்ணை எடுன்னு கேட்டீங்க இன்னைக்கு. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு. சரிங்கய்யா. அது என்ன அர்த்தம்? பாத்திரம் அறிந்து எனக்கு ஐயா நான் படித்ததாங்க. எனக்கு கேள்வி ஞானம் சிறிய அளவு, படிப்பறிவு ரொம்ப கம்மி, 10வது தான். தவறாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை எடுத்தல் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய தகுதியை வச்சு அவ மதிப்பிடக்கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தமாக நான் நினைக்கிறேங்க. அது பெண் கொடுக்குறது அது எனக்கு தெரியல. எனக்கு சரி சரி, அது தெரிஞ்சுக்கத்தான் இப்போ நம்ம போடுறோம். சரிங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை இடி. இடின்னா இடு. ஓ, எடுங்கிறது இடு. இடி என்ன? சரி. அது அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வராரு, அம்மா தாயை பிச்சை போடுன்னு சொல்கிறாரு. பெண்மணிகள் உள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ வெளியே அவங்க அந்த பாத்திரத்தை பார்க்கணும். பாத்திரம் அறிஞ்சு பாத்திரத்தை பார்த்தானா பாத்திரத்துக்கு தண்ணி இல்லை. பாத்திரத்தில் இருக்கிற அரிசியோ நெல்லோ இல்லை சாப்பாடோ கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதில் சேர்ற மாதிரி போடணும். சரி. சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் குழம்பு ஊற்றலாம், இல்லை சாப்பாடே கொஞ்சம் அதிகமாக போடலாம். சரி. அரிசி இருந்தால் அதில் சோறு போட முடியும். ஆமாம், அது அதனால பயன்படாது. அப்போ சோறு தான் அரிசி போட முடியாது. அதனாலதான் பிச்சை கிடவுது. அவர்களுக்கு தகுந்தாறு போல் அது என்ன இருக்கிறது அது அவங்க உபயோகப்படுத்துற மாதிரி தேருமாறு இடுவது தான் பாத்திரம் மாதிரி பிச்சை. சரிங்க. இதுதான் சின்ன நோக்கம் தான். அது அப்படி போட்டுறாங்க. போத்திரம் மருந்து பெண்ணை அப்படின்னாக்கா அந்த காலத்தில் பெண் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க கல்யாணத்துக்கு. சரி. அவங்க வீட்டில் எத்தனை மாடு பசு மாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தாங்கனாக்கா ஒரு 4 மாடு இருந்தால் ஒரு 2 மாடு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண சொல்ல ஒரு மாடு ஓட்டி அனுப்புவாங்க. அந்த குழந்தைக்கு அதனுடைய வத்தங்கத்தெல்லாம் தெளியறதுக்கு அந்த மாட்டை பார்க்குறாங்க. ஒரு சொந்தக்கார மாரி ஒரு குழந்தைய பாவிச்சு இருக்கும்போது நம்ம கூட ஒரு துணை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வீட்டிலேருந்து வந்த மாதிரி அப்படின்னு அது ஒரு மாடு அது ஓட்டி அனுப்புவாங்க அந்த நாள் கல்யாணத்துக்கு பெருவு. அப்போ அந்த மாட்டுக்கு அவங்க ஒரு சொந்தக்கார மாரி ஆகிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க யாரா வந்தாங்களோ இவங்க தான் இவங்க மாட்டு பொண்ணுன்னுவாங்க. மாட்டு பொண்ணுன்னா மாடோடு வந்தவங்க. ஓ, மாட்டு பொண்ணுங்கிறது இதுதான். ஓகே ஓகே. அதான் பாத்திரம் இருந்து பொண்ணு. சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ நிகழ்ச்சி ரொம்ப இன்னைக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி தெரியுது. வேற ஏதாவது நம்ம போகலாமா இல்லை முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு பாடலாம். சொல்லுங்க. பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு எதுவுமே செழிக்கிறார். சேர்க்க ஒரு என்ன பாட்டுன்னா, கங்காளன் பூசும் கவச திருநேற்றை மங்காமல் பூசி மகிவாரை யாமாகில். கங்காளம் பூசும் கவச திருநேற்றை மங்காமல் பூசும் ஆறாகில் தங்காவினைகள் சேரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வேது அப்படின்னா, கங்கு ப்ளஸ் காலன். கங்கு என்பது ஒரு நெருப்பு, காலன் என்பது என்றைக்கும் உள்ளவன் அப்படின்னு யோசிக்கும்போது, அதாவது சூரியன் தான் கங்கு, என்றைக்கவே இருப்பார் அவர் கங்காலன் சூரியன். அவர் பூசம் காசத்து நீர்னா மேகங்கள் போயிட்டு அது மேலே ஒராய்ந்துக்கிட்டே போகுது. அதனால் கங்காளம் பூசும் கவசத்தீர் நீர்
அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தங்காவினைகளும் சேரும் சேகதி சிங்காரமான திருவடி சேர்வீரேனாக்கா, ஒருத்தர் தகனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எடுத்துன்னு போய் அஸ்தியை வந்து கடலில் கரைச்சிடுறாங்க. கரைச்சிட்ட பிறகு அந்த ஆவி போயிட்டு, அது கரைச்சிட்ட பிறகு அந்த கடல் தண்ணி ஆவியாகுது. ஆவி போயிட்டு அது மேகமாக போயிட்டு அந்த மேகத்துளிகள் மேகத்தை வந்து அவர் கூட உறாங்கிக்கிட்டு போகுது. அதனால தான் சிங்காரமான திருவடி சேர்வீரே. கங்காளம் பூச கவச திருநீர் வந்து மேகம்தான். அதனால் நம்ம அஸ்தியை திரும்பி கடலில் கரைக்கிறாங்க. அது ஆவியாக போயிட்டு அது திருவடி போய் சேருது. அதுதான் கங்காளம் பூச கவச திருநீர் மங்காமல் பூசி மகிழ்ந்தாக்கா நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்ம பிள்ளைங்களோ யாரோ செய்வாங்க. நான் அனாதை குணமாக எங்கேயோ போயிருக்காங்க. இதுதான் என்னுடைய அர்த்தம். சரிங்க. சரிங்க. நன்றி ஐயா. மக்களே, இன்றைய நிகழ்ச்சி இதோட முடிச்சு கொள்கிறோம். இப்பொழுது வெயில் காலம் ஆகையால் மக்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறபடி எவ்வளவு தண்ணீர் குடிக்கணுமோ அதுக்கேற்றபோல் தண்ணீர் அருந்துங்க. உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து வெளியே வெயிலில் போகும். வேலை செய்கிறவர்கள் எதுக்கு அதற்கு தகுந்தாறு போல் வெளியில் வெயில் நேரத்தில் போய் வேலை செய்யுங்க. மற்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருங்க. ஓய்வெடுக்கிறவங்க ஓய்வெடுங்க. இந்த வெயில் காலத்தை முடிந்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய சிவன் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நன்றி.